அப்பொழுது இவருக்கு சந்தேகமா அது எப்படி இவருக்கு தெரியும் என்று. ஆகவே அதில் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே சாஹரான் அசீமுடைய குழுவினுடைய இந்த திட்டங்கள், இந்த நடவடிக்கைகள் குறித்து இவர்களுடைய அனைத்து விவரங்களும் SIS அதிகாரிகளுக்கு தெரியும், இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தெரியும். தெரிந்தும் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்றால் அப்போதைய SIS பிரிவினர் வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கின்றது. தலை குனிவு. இவ்வளோ பெரிய விஷயம் தெரிந்தும் கூட நடக்க விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார்கள். அதுதான் சம்பவம், ரைட்? ஆகவே இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது பிரியதர்ஷன ஏரத் அதிகாரிக்கு, போலீஸ் அதிகாரிக்கு. அது எப்படி இவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று சாஹரான் அசீமை பற்றிய கதைகளை கூறியிருக்கின்றார். 2018 மட்டக்களப்பில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் குண்டு வெடிப்பு இவர்களால் தான் செய்யப்பட்டது, இவர்கள் தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை சொல்லியிருக்கின்றார். அப்போது இவருக்கு ஒரு தெளிவு கிடைக்கின்றது. ஓ சரி என்று உடனடியாக இவர் பாதுகாப்பை பலப்படுத்த முயற்சிக்கின்றார். இது சம்பந்தமாக தேடி பார்த்து பதற்றத்தில் இருக்கும்போது தான் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்திலும் குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவாகின்றது. அதையடுத்து அவர் பாதுகாப்பை பலப்படுத்த அதற்கு தேவையான நடவடிக்கைகளில் களமிறங்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு சென்று உயிர் ஞாயிறு தினத்தில் அந்த திருப்பலிகளில் கலந்து கொண்டார்கள். அன்றைய தினத்தான் அந்த சம்பவம் இடம்பெற்றது. அது முடிந்து ஒரு வாரத்திலே வெள்ளிக்கிழமை நாளான 26ஆம் தேதி இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அது. அன்றைய தினம் சிலவேளை இந்த தாக்குதல் சம்பவத்தை, இந்த மிலேஸ்தரமான குண்டு தாக்குதலை அடிப்படையாக வைத்து ஏதேனும் குழப்பங்கள் நிகழுமோ என்ற ஒரு பயத்தில், பதற்றத்திலே இவர் என்ன செய்கின்றார், இந்த பிரியதர்ஷன ஏரத் என்ற அதிகாரி உடனடியாக தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் ஏதோ ஒரு கலவரம், ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்டு இவர் ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் சென்று அங்கு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார், சூழ்நிலைகளை மேற்பார்வையிட்டு வருகின்றார். ஆனால் அன்று இரவு தான், 26ஆம் தேதி இரவு தான் சாய்ந்தமருது பொலிவியன் கிராமத்திலே அந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. அதற்கு முன்பதாக பிரியதர்ஷன ஏரத் அதிகாரியினுடைய உயர் அதிகாரி ஒருவர் தொலைபேசி அழைப்பு எடுத்து, பிரியதர்ஷன ஏரத் உடனடியாக ஃபுட் சிட்டிக்கு அருகில் வாருங்கள், ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, உடனடியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று. இவரும் உடனடியாக உண்ணாமல் கூட, பகல் மதிய உணவை உண்ணாமல் கூட உடனடியாக விரைந்து செல்லும் போது இரு அதிகாரிகள் மற்றும் இவருடைய கீழ்வேளை பணியாட்கள் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு வாகனத்திலே செல்கின்றார்கள். சென்னல் கிராமத்திற்கு சென்று அங்கு பூட்டப்பட்டிருக்கின்ற ஒரு வீட்டை பரிசோதிக்கின்றார்கள். யாரும் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை. அருகில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள் இந்த வீடு பூட்டி தான் இருக்கின்றது, நேற்று யாரோ வந்தார்கள் சென்றார்கள், இது சற்று சந்தேகமாக இருக்கின்றது, பாருங்கள் என்று.